ஈழத்தமிழருக்கு நடந்தது போர், அதில் நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் இங்கே எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாட்டை விட்டு போயிட்டோம், அங்கே வாழ்கிறோம் இங்கே வாழ்கிறோம் சிதறி இருக்கோம். இங்கே வாழ்கிற மக்களுக்கு முக்கியமாக தேவை மன நிம்மதி, மரியாதை. இந்த ரெண்டும் தான். பணம் அவங்க உழைச்சிக்குவாங்க, வாழ்ந்துக்குவாங்க, சரியா? மன நிம்மதியும் மரியாதையும் அது எப்போ கிடைக்கும்னா எங்களையும் சமுதாயத்தில் ஒருத்தராக நீங்கள் இணைச்சிக்கிட்டா தான். ஸோ இந்த ஜீவனெல்லாம் ஆத்மா சாந்தி அடையணும். எங்கள் மக்களுக்கு மரியாதை வேணும், சம உரிமை வேணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் அங்கே அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுத்தோடனே நாங்கள் எல்லோரும் ஹாயாக வாழ்கிறதில்ல. எனக்கு இந்த மண்ணில் வந்தால் தான் எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வருது. எனக்கு இது புறக்கணிப்புன்றது புறக்கணிக்கிறத விட நீதியே கிடைக்குது இல்லையே. நீதி கிடைக்கிறது இல்லைன்றது உண்மை. புறக்கணிக்கிறதுன்றது நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் பிரபாலினி பிரபாகரன். நீங்க யார்? நான் ஈழத்தின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர். நான் இப்போ அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் சின்ன வயசில் வெளிநாடு போயிட்டேன். குழந்தைகள் குடும்பங்கள் என்றபடியாக என்னுடைய இசைத்துறையில் நான் வெளிநாட்டில் ஆக்டிவாக இருந்தாலும் இப்போ தான் நான் கிளிநொச்சியில் நேற்று பெரிய ப்ரோக்ராம்ஸ் இலவசமாக செய்தோம். பிரபல பின்னணி பாடகர் சத்யன், பத்மலதா அவங்களோட சேர்ந்து சாந்தன் இசைக்குழு, அவங்க கோகுலன் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு மஜஸ்டிக்கான ஒரு ப்ரோக்ராம் செய்து கொடுத்தோம் இலவசமாக. அதாவது போரால் பாதிக்கப்பட்ட பெருமையாக பாதிக்கப்பட்ட அந்த பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட இடம் கிளிநொச்சி. ஸோ அங்கே ஆக்கள் மக்களை உற்சாகப்படுத்துறதில்ல. ஸோ அதனால் நான் என்னுடைய முதலாவது கான்சர்ட்டை நான் இங்கே நடத்தினேன் இலவசமாக. 20,000 பேர் வந்திருந்தாங்க. பெரிய வெற்றியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். ஸோ ஐம் பிரபாலினி. இவ்வளோதான் என்னுடைய கதை. இப்போ எங்களோட மக்கள் பல விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடம்ன்றது ஒரு மனித புதைகுழி. எங்களோட சொந்தங்கள் சின்ன சின்ன வயசுல எல்லாம் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத விஷயத்தை கொன்று புதைச்சிருக்காங்க. இது ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. மக்கள் ஒன்று திறந்துருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தற்போதைய அரசாங்கத்தில் எங்களோட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எம்பிமார்களே இது சார்ந்து பெருசாக கணக்கெடுக்கிற மாதிரியே தெரியல. அப்போ இது சார்ந்து நீங்கள் தற்போதைய அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன ஆசைன்னா இந்த இப்போ புதிய அரசாங்கம் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாடு எவ்வளவோ புதக்கொழியிலேருந்து இப்போ மேலே எல்லாத்தையும் மெல்லமாக தூக்கிட்டு வராங்க. ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு மிஸ்டர் அனுரா. அவர் எங்கள் பக்கமும் நிச்சயமாக உதவி செய்வார்ன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் தேவை. அதே சமயத்தில் அவர் தேவையான பொருளாதார இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களோட மக்களுக்கு எங்களுடைய மக்கள் இந்த கடந்த காலத்தை கொஞ்சமாவது வழி கொண்டு வர வேண்டும். அதற்காக நிச்சயமாக அரசாங்கம் உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் இல்லை, இங்கே தானே இவ்வளோ நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு அந்த டச் விட்டு போயிடுச்சு, எங்களுக்கு அந்த இணைப்பே இல்லை. பல பேர் தமிழீழம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணும். நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தான் எல்லாரும் வாழ முயற்சிக்கிறோம். ஒவ்வொரு பிறந்த ஜீவனம் வாழ்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஸோ பக்கத்தில் ஒரு சுடலையில் இவ்வளோ உடல்கள் புதைஞ்சிருக்கும் பொழுது அந்த ரோட்டால் போயிட்டு வரும்பொழுதே எங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலி ஒவ்வொரு மனிதனையும் எப்படி அது பாதிக்கும்ன்றது நீங்கள் உணர்ந்துக்கணும். இது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை. ஸோ நீங்கள் ஒரு குரூப்பை இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நேர்மையாக ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தந்தால் தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும், வாழுகிற மக்களும் நிம்மதியாக வாழுவாங்க. இப்போ ஒரு திருட்டு சம்பவம் நடந்தால் கூட, இப்போ நான் உங்களோட ஒரு பொருளை திருடினா கூட நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறீங்க, என்னையை கண்டுபிடிச்சி அந்த பொருளுக்கான உங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கறது தான் ஒரு காவல்துறையினுடைய ஒரு அரசாங்கத்தில் அப்போ தான் உங்களுக்கு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வரும். ஆனால் நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய உங்களோட தங்கச்சிமார்களை ஒரு சின்ன சின்ன குழந்தைகளை உங்களோட சொந்தங்களை இது போல செஞ்சுருக்காங்க. அதை சிந்திக்க கூட முடியல, ஒரு மனிதரால் செய்ய முடியாது. அப்போ இது சார்ந்து நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்கன்ற போது உங்களை மாதிரியான ஆட்கள் இதை சொல்லும் போது உண்மையாகவே சிந்திக்க தோணும். என்ன கட்டாயமாக அவங்க சிந்திப்பாங்க. ஆனா தற்போதைய அரசாங்கம் இதுல மாற்று கருத்து இல்ல. உண்மையாகவே இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்காக முயற்சி செய்யறாங்க, பாடுபடுறாங்க. ஆனா தமிழர்களுக்கு இது நடக்குதான்றதுதான் இதனுடைய கேள்வி. தமிழர்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும், இப்போ என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வயசு, நான் ஒரு இளம்மாள். ஆனால் என்னுடைய இளம் வயதில் நான் என்ன செய்யணும்? ஒரு வேலை ஒன்றை செய்து கொண்டு சாப்பிட்டு என்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழணும். ஆனால் நான் பாருங்க இந்த கவலை துன்பத்தை பார்த்து கதைக்கிற சூழ்நிலையில் இன்றைய தினம் கூட இந்த அரசாங்கம் வச்சிருக்குது தானே. அதை பார்க்கும்போது பாருங்க, நாங்கள் உங்களை நீங்கள் அந்த அமெரிக்கா நாட்டில இருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு சந்தோஷமா சுற்றி பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு மக்களோட சிரிச்சு பழகிட்டு போகணும். ஆனால் துன்பத்தை கேட்கும்போது இந்த சூழ்நிலையிலையும் இந்த
அரசாங்கமும் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே. அதாவது இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்கள மக்களை இன்றைய தினமும் புறக்கணிக்கிறாங்க தானே. அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது புறக்கணிப்புன்றது வந்து புறக்கணிக்கிறத விட நீதியே கிடைக்குது இல்லையே. நீதி கிடைக்கிறது இல்லைன்றது உண்மை. புறக்கணிக்கிறதுன்றது வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய நாடு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஊரும் நல்லா இருந்தால் தான் அவங்க அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்த வருஷம் அடுத்த முறை அவங்க வந்து தேர்தலில் வெல்லணும்னா இந்த மக்களின் ஓட்டுகளும் தேவை இல்லையா? அப்போ இந்த மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும், இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வழி பண்ணணும். ஸோ இது வந்து நாங்கள் எல்லாருமே இது இந்த செம்மணி புதைக்குழின்றது வந்து எல்லா தமிழருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நாங்கள் பேசிட்டு அதை விட்டுருவோம். அதுக்கு நான் நிற்கிறேன் என்னென்னா, ஒரு அமைப்பு, ஒரு தமிழ் அமைப்பு இப்போ நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. இவங்க வந்து எல்லா இடமும் சயின்ஸ், அதாவது கையெழுத்துக்கள் வாங்கி வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சேர்க்கணுமென்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவ்வளவு மக்கள் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, இவ்வளவு மக்கள் அந்த ஏங்கிட்டு இருக்காங்களா ஒரு நல்ல முடிவுக்குன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரும். அப்படி கையெழுத்து மூலமாக நாங்கள் உண்மையான கையெழுத்து தானே, அட்ரஸ் போட்டு இந்த நபர் வாழ்கிறார் அவர் அட்ரஸ் போட்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தட்ட கருத்தும் வந்து அங்கே மெஸ்ஸிஃபாக ஒரு மில்லியன் கணக்கில் போய் சேரும் பொழுது அது சரியான பவராக இருக்கும். புரியுதுங்களா? நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி ஒரு வழியை செய்தோம்னா அது யாரோ தெரியாது, யாரோ ஒருத்தர் அதை ஆரம்பிக்கணும். எத்தனையோ இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளாலேயே நாங்கள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண வைக்கலாம், எல்லா தமிழருக்கும் அனுப்பி வைக்கலாம். இது ஐயா எங்களுக்கு முடிவு தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இது எங்களுக்கு கொண்டு இருக்கு என்று நாங்கள் கொடுத்தா அது ஐநா சபையிலையோ மற்ற நாடுகளோ எல்லாரும் அதை பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்பொழுது சொல்லுவாங்கல்ல, அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இதே கவனம் எடுக்கிறீங்கல்ல, எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நிறைய வேலைகள் பார்க்க இருக்குன்னு, ஆனால் இதுவும் உங்களுடைய வேலை தான். புரியுதுங்களா? அது நிச்சயமாக அப்படி பண்ணினா ஒரு நல்ல முடிவு வரும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த புதைகுழி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இது போல் நிறைய காணாமலாக்கப்பட்டது, அதே போல் வந்து இந்த நாடே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மக்கள் எல்லாருமே ஒரு சட்டம் எப்படி இருக்குன்னா வந்து சட்டம் சமமானதுன்றது தான் யாப்பில் இருக்குது, இதுதான் இப்படி தான் இருக்குது. ஆனால் நடைமுறையில் கேட்டீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து முக மோசமாக இருக்குது. அப்போ எல்லா ரீதியிலையுமே இந்த தேசத்தில் இந்த நாட்டில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாக வாழணும்டா எது தடையாக இருக்குது, எது மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எங்களுடைய வெஞ்சம் ஈழத்தமிழருக்கு நடந்தது போர், அதில் நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் இங்கே எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாட்டை விட்டு போயிட்டோம், அங்கே வாழ்கிறோம் இங்கே வாழ்கிறோம், சிதறி இருக்கோம். இங்கே வாழ்கிற மக்களுக்கு முக்கியமாக தேவை மன நிம்மதி, மரியாதை. இந்த 2 தான். பணம் அவங்க உழைச்சிக்குவாங்க, வாழ்ந்துக்குவாங்க, சரியா? மன நிம்மதியும் மரியாதையும் அது எப்போ கிடைக்கும்னா எங்களையும் சமுதாயத்தில் ஒருத்தராக நீங்கள் இணைச்சிக்கிட்டா தான். எங்களோட ஓட்டு மட்டுக்கும் வராதிங்க, எங்களையும் இணைச்சிக்குங்க. நான் வந்து கேட்குறது அரசாங்கத்துக்கிட்டேயும் சரி, இந்த மந்திரிமார்கிட்டையும் சரி, பாவப்பட்ட மக்களுங்க இங்கே இருக்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கே போனாலும் நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் நான் போன அந்த ஷோக்கே இளமாக்கள் வந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கே தெரியாது, இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இல்லை, ஒரு 30-20 வருஷத்துக்கு முதல்ல என்ன நடந்துன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய கதைகள். இது வந்து நாங்கள் ட்ராமா போடலை, இது உண்மையாக நடந்த விஷயங்கள். நடந்த அந்த அகோரங்களை வந்து நாங்கள் கற்பனை பண்ணினா தான் எங்களுக்கு புரியும். ஆனால் அது உண்மையிலே அனுபவித்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அந்த உடங்களுக்கு. ஸோ இந்த ஜீவனெல்லாம் ஆத்மா சாந்தி அடையணும். எங்கள் மக்களுக்கு மரியாதை வேணும், சம உரிமை வேணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் அங்கே அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுத்தோடனே நாங்கள் எல்லோரும் ஹாயாக வாழ்கிறதில்ல. எனக்கு இந்த மண்ணில் வந்தால் தான் எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வருது. என்னுடைய குழந்தைங்க வேறு மாதிரி, ஏன்னா அவங்க அங்கே பிறந்தவங்க, அவங்க வித்தியாசம், அவங்க அதை நான் தப்பு சொல்லலை. தமிழ்நாட்டில் பிறந்தா தான் தமிழ், இல்லாடி ஈழத்தில் பிறந்தா தான் தமிழன் இல்லை, எங்கே பிறந்தாலும் தமிழன் தான். ஆனால் நான் தமிழச்சி, நான் பிறந்தது இங்கே, எனக்கு அந்த உணர்வு வருது. நான் இங்கே வந்த உடனே எனக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுதில்ல. ஒரு பாட்டியெல்லாம் அன்றைக்கு நேற்றுலாம் நான் ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுருந்தேன். ஆமாம்மா அவர் போரில் அவரை கொண்டுட்டாங்கம்மான்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ
அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நாங்கள் கொடுத்துட்டு போகலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையே போச்சுதுங்க. ஸோ அதுகளை நாங்கள் கவனிக்கணும். மனசாட்சியின்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதை சிந்திச்சு பார்த்தா இப்போ எங்களுக்கு நடக்கிறதுல எந்த நியாயமும் நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுக்கல. அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்களை தான் கேட்குறாங்க எங்கள் மக்கள், அதை செய்து கொடுங்க. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். சிங்கள இனமோ தமிழ் இனமோ நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அரசியல் ரீதியாக எங்களுக்கு வரக்கூடிய முடிவுகளை நல்லபடி எங்களுக்கும் ஏற்ற மாதிரி செய்யுங்கன்றதை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். ஐ லவ் திஸ் கண்ட்ரி. நான் எனக்கு இப்போ தான் நான் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயசு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ தான் இனி முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் மக்களுக்கு இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தனிப்பட்ட முறையில். ஸோ தம்பியெல்லாம் நீங்கள்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நின்று அன்றாடம் கூடி வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர், நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எங்களுக்காக போராடுறீங்க, நாங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கோம். எனக்கு ரொம்ப கெல்த்தியாக இருக்குது. ஆனால் தேங்க்யூ ஸோ மச். இந்த செம்மணி சுடலைன்றது அது வந்து ஒரு ஆத்மகரமான விஷயங்க. இது வந்து படு கொடுமைங்க. இவ்வளவு இது ஒரு புதைக்குழியை தான் கண்டிருக்காங்க. நிறைய குழிகள் இருக்குங்க. ஸோ அரசாங்கம் எங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கணும். நாங்களும் எங்கள் அரசாங்கத்தை விரும்புகிறோம். எங்கள் அரசாங்கம் இல்லாமல் நாங்கள் இங்கே வாழ முடியாது. நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களையும் மதித்து எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை தீர்மானத்தை எடுத்து கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.